புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி நாடாளுமன்றத்தை கலைத்திருக்கிறார். இன்று நள்ளிரவோடு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்ற சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹர்னி அமரசூரிய அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி அவர்களின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். பொது தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். செப்டம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி என்று இந்த 3-4 நாட்களுக்குள் எத்தனை விடயங்கள் ஒரே நாளில் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகள். அந்த செய்திகள் ஒரு 5 நிமிடங்களுக்கு ஒரு தடவை இட்டைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும். அதாவது இட்டைப்படுத்தல் சொன்னால் அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும். ஒரு செய்தியை பதிவு செய்து தருவதற்கு அந்த செய்தியின் மேலதிகமான இன்னும் சில விவரங்கள் வந்துவிடும். இந்த நாளில் அப்படியான ஒரு செய்தி தொகுப்போடு தான் உங்களை சந்திக்கிறேன். நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவு 12 மணியோடு கலைக்கப்படுகிறது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தான் பதவியேற்றவுடன் உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்பதை மேடையிலே வாக்குறுதியாக வழங்கியிருந்தார். அதை இப்போது நிறைவேற்றியிருக்கிறார். இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான விசேட வர்த்தமானியில் அவர் கையெழுத்திட்டு இப்பொழுது அரசாங்க அச்சகத்துக்கு அனுப்பப்படுகிறது அச்சிடலுக்காக. இன்றைய நாளில் புதிய பிரதமர் பதவியேற்றுக் கொண்டார். இலங்கையின் 3வது பெண் பிரதமராக கலாநிதி ஹர்னி அமரசூரிய பதவியேற்றிருக்கிறார். 3 பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. தெற்காசியாவிலே மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய அமைச்சரவை என்று கருதப்பட்ட ஒரு அமைச்சரவையும் இலங்கையில் தான் இருந்தது. 107 பேர் அந்த அமைச்சரவையிலே இருந்தார். ஜம்போ அமைச்சரவை என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்போது வெறும் 3 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது புதிய ஜனாதிபதியினர். அவர்களிடம் 15 அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுகின்றன. இதற்கு 15 செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூவினத்தைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. அனுரகுமார திசாநாயக்க எடுத்து வருகின்ற பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் ஒரு பக்கம். அதுபோல ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவான உடனேயே பல்வேறு பட்டோரும் பதவி விலகுவார்கள் என்று கருதப்பட்டது. இப்போது பல பேர் பதவி விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு மாகாணங்களின் ஆளுநர்கள், அதுபோல பல்வேறு திணைக்களங்களின் சபை தலைவர்கள் போன்றோர் இப்பொழுது பதவி விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய நியமனங்களும் படிப்படியாக இடம்பெறும் என்று கருதப்படுகின்ற வேளையில் அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று அனுரகுமார் தரப்பு தெரிவிக்கிறது. தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய தெளிவான கொள்கை பிரகடனமாக அறிவித்த ஊழல் எதிர்ப்பு விடயங்கள் சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் என்று இப்போது குறிப்பிடப்படுகிறது. விமர்சன ரீதியாக பல்வேறு பார்வைகள் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீதும் அவர் முன்னெடுத்து வரப்போன்ற நடவடிக்கைகள் மீதும் இப்பொழுது இருக்கிறது. வெறும் 2 நாட்கள் தான். நாங்கள் ஒரு பக்கம் 2 விதமாகவும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. ஒன்று, நேர்மறை பக்கமாக இவர் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. எனவே ஆட்சி ஒரு ரோஜா பூ தோட்டமாக இருக்க போகிறது என்று சொல்லியும் பாராட்ட வேண்டிய தேவை கிடையாது. என்ன, அவர் சொன்னதையெல்லாம் இந்த 2 நாட்களுக்குள் நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி நெகட்டிவான எதிர்மறையான விமர்சனங்களை செய்து அனுரகுமார் திசாநாயக்கவும் வடமையான அரசியல்வாதி தான் என்று சொல்லப்படுகின்ற விமர்சனங்களும் இப்போது வேண்டாம். இவர் ஒரு நாள் முதல்வர் போல ஒரு நாள் ஜனாதிபதி அல்ல. அவருக்கு வழங்கப்படுகின்ற கால அளவுக்குள் தன்னுடைய சிறப்பான நடவடிக்கைகள் மூலமாக தான் வாக்குறுதி அளித்த விடயங்களையும் அதைவிட மிகச்சிறந்த விடயங்களையும் அவர் வழங்க வேண்டி இருக்கு. அனுரகுமார் திசாநாயக்க எதிர்நோக்குகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் இன்று சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தேன். அவர் மீதான அதீதமான எதிர்பார்ப்பு. அவருக்கு வாக்களித்த 43% மக்கள் அவர் சொன்ன விடயங்களை செய்வார், அவற்றை உடனடியாக செய்வார், ஊழல் இல்லாத நாடு ஒன்றை கட்டியெழுப்பி எங்கள் நாட்டை சிங்கப்பூர் அளவுக்கு கொண்டு வருவார் என்று அதீத எதிர்பார்ப்பு இருக்கிறது. நடக்கலாம், அவர் அவ்வாறு செய்யலாம், அதற்கேற்றவராக அவர் இருக்கலாம். ஆனால் அதற்கேற்ற நாடாளுமன்ற பலம் இப்போது அவரிடம் இல்லை என்ற விடயத்தையும், இன்னும் அவர் செய்ய வேண்டிய விடயங்கள், அவர் எதிர்நோக்க போகின்ற பல்வேறு சவால்கள், நெருக்குதல்கள் போன்ற விடயங்களை பற்றியும் பார்ப்பது இந்த செய்தி தொகுப்பின் முழுமையான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கு. இன்றைய நாளில் இடம்பெற்ற பல்வேறு விடயங்கள், குறிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஜனாதிபதியை பதவியேற்றுக் கொண்டது, அவரது ஆட்சி அதிகாரங்களில் குறிப்பாக தன்னுடைய அதிகாரங்களுக்கு உட்பட்ட வகையில் அமைச்சரவையை நியமித்தது, அதை வெளியில் இப்போது நாடாளுமன்றத்தை கலைத்திருப்பது போன்ற விடயங்களோடு சேர்த்து நடந்து வருகின்ற ஏனைய விடயங்களை பற்றிய பார்வை இங்கே மிக முக்கியமானது என்று நம்புகிறேன். எனவே அதை பற்றி விவரமாக பார்ப்போம். அதை வெளியிலே முக்கியமாக ஜனாதிபதியாக முன்பிருந்து இப்பொழுது விடைபெற்றிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அரசியலிருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுத்திருக்கிறார். நேரடியாக அரசியல் ஓய்வு என்று தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான நடவடிக்கை ஒன்று கவனிக்கக்கூடியது. ஆனால் நேற்றைய நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றுதான் பதவி விலகி ஒரு நாடாகி இருந்தார். அந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இன்னொரு அதிரடி முடிவு ஒன்றை எடுத்து ஒரு புதிய பெரிய அரசியல் கூட்டணி ஒன்றுக்கு திட்டமிட்டிருந்தார். அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது சஜித் பிரேமதாசவின் குழுவினரின் சில திட்டங்களினால் என்று கருதப்படுகிறது. அதை பற்றியும் ஒரு முக்கியமான பார்வை பார்க்க வேண்டியது அவசியம். அதே வேளையிலே
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவர்களும் இந்த வேளையில் தாங்கள் அமைதியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தெரிவித்து இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அழைப்பு ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள், ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படுவதாக இருந்து தேர்தல் நடைமுறையானது மாற்றப்படுவதாக இருந்தால் தாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பல்வேறு செய்திகள், அந்த செய்திகளின் மீதான விமர்சனங்கள் என்று முழுமையான ஒரு பார்வை பார்க்க போகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் மேடைகளில் தெரிவித்து வந்த மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று, தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு தேசிய மக்கள் சக்தியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் உடனடியாக பொது தேர்தல் கோரப்பட்டு இதன் மூலமாக மக்களது ஆணை பெறப்படும், தங்களுடைய நீண்டகால ஆட்சியை கொண்டு செல்லவும், இந்த ஊழல் மலிந்த ஆட்சியை, ஊழல் மலிந்த அரசியலை இல்லாதாக்கவும். அவர் சொன்னது போலவே தான் பதவியேற்ற 24 மணித்தியாலங்களுக்குள் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானியில் கையெழுத்திட்டிருக்கின்றார். அந்த வர்த்தமானி, விசேட வர்த்தமானி வெளியாகி இருக்கின்றது இன்று நள்ளிரவு. அதாவது இப்போது இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற செப்டம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி நள்ளிரவோடு நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிறது. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறியிருக்க, இந்த நாடாளுமன்ற கலைப்புக்கு முன்னதாக அவர் அமைச்சரவை அறிவித்தது காபந்து அரசாங்கமாக காபந்து அமைச்சரவை ஒன்றை கொண்டு செல்ல. எனவே ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க இன்று புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் மற்றொரு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாளில் அமைச்சரவை பொறுப்புகளை எடுத்துக்கொண்ட விஜித ஹேரத் ஆகியோர் இந்த அமைச்சுக்களை கொண்டு செல்வார்கள் தங்களுடைய 15 புதிய செயலாளர்களோடு. எனவே அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதனால் தான் நாடாளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படுவதற்கு முதல் இந்த அமைச்சரவை நியமனங்களை மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதி. நாடாளுமன்ற கலைப்போடு சேர்த்து இப்பொழுது புதிய பொது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படுகிறது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும். தேர்தல் இடம்பெற்று முடிந்த பிறகு புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறும். இந்த பொது தேர்தலுக்கான விண்ணப்பங்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை கோரப்படும். எனவே நாட்கள் மிக குறைவு, சொற்ப நாட்களே இருக்கின்றன கட்சிகள் தங்களை பொது தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கு. சுயேட்சை குழுக்களாக இருந்தாலும் புதிய கூட்டணிகள் உருவாக்கப்பட்டாலும் அவசரமாக இவற்றை தயார்படுத்த வேண்டும். இது கூட ஒரு விதமான சூட்சுமமாக தெரிகிறது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள் யாரோடும் பெரிய அளவில் கூட்டணி கிடையாது. ஜேவிபி என்ற அமைப்போடு சேர்த்து இடதுசாரி முன்னணியாக அவர்கள் கூட்டணியாக இணைந்திருந்தார்கள். வெளியே இருந்து அவர்கள் யாரது ஆதரவையும் கேட்கப் போவதும் இல்லை, பிணக்கு எதுவும் ஏற்பட போவதில்லை. கட்டுக்கோப்பானவர்கள் ஏற்கனவே சில இடங்களில் திட்டமிட்டு வைத்திருப்பார்கள் யார் யார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக. ஆனால் ஏனைய கூட்டணிகள், ஏனைய கட்சிகள் அண்மைக்கார தோல்விக்கு பிறகு, விமர்சனங்களுக்கு பிறகு இப்பொழுது அவசரமாக வேட்பாளர்களை தேடப் போகின்றன. இந்த செப்டம்பர் 24ஆம் தேதி இன்றிலிருந்து சரியாக ஒரு வாரத்துக்குள் தேர்தலுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படும். எனவே இது ஒருவிதமான அரசியல் ரீதியிலான அழுத்தத்தை ஏனைய கட்சிகளுக்கு வழங்கும். ஏனைய கட்சிகள் எவ்வாறு தேர்தலுக்கு தயாராகின்றன மற்றும் இதர விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஓய்வோடு சேர்த்து இன்றைய நாளில் காலையிலிருந்து எடுக்கப்பட்ட சில அரசியல் ரீதியான நடவடிக்கைகள், நேற்றைய நாளில் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பொறுப்பெடுத்த பிறகு அவரால் வழங்கப்பட்ட நியமனங்கள் மற்றும் அறிவித்தல்கள் போன்ற விடயங்களோடு பதவி விலகிச் சென்றவர்களையும் பற்றி பார்க்க வேண்டும். ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவான உடனேயே முன்னைய ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட பல்வேறு பதவிகள் பறிக்கப்படும், இல்லாவிட்டால் தாங்களாக விலகிக் கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. மாகாண ஆளுநர்கள் தத்தம் பதவிகளிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். இதுவே வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி சார்ல்ஸ், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், அதுபோல வடமேல் மாகாண ஆளுநர் அகமது நாசீர் உட்பட பல பேரும் தங்களுடைய பதவிகளை விலகி இருக்கின்றார்கள். இவர்களது விலகல் ஒரு பக்கம் இருக்க, இலங்கை வங்கியின் தலைவரும் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கின்றனர். அதுவெனிலே விமான நிலையத்துக்கு 30 பேர் அடங்கிய பட்டியல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நாட்டை விட்டு சில பேர் தப்பிச் செல்ல முடியாதவாறு இந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அவர்களில் 2 பேர் வரையில் விமான நிலையம் வரை சென்று பறக்க முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்ட கதையும் இங்கே இருக்கிறது. எனவே இவரது நடவடிக்கைகள் இவ்வாறு ஆரம்பித்திருக்க, இந்த நாளில் முதலாவது கைது பதிவாகி இருந்தது. இது நேரடியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பதவியேற்புக்கு பிறகு இடம்பெற்ற உத்தியோகபூர்வமான முதலாவது கைதா, இல்லாவற்றில் இதற்கான தீர்மானம் முன்னரே எடுக்கப்பட்டதா என்பது குறித்து நிச்சயமாக தெரியாது. அண்மையில் புலமை பரிசில் பரீட்சையின் ஒரு பகுதியில் இருந்த சில வினாத்தாள்கள், இல்லாவற்றால் வினாத்தாள்கள் இருந்த சில கேள்விகள் வெளியானது பற்றி செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த வினாத்தாள் வெளியீடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது. இன்னும் பல கைதுகள், பல பிரபலமான கைதுகள் தொடரும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. இல்லாவிட்டால் இது பற்றிய எச்சரிக்கைகள் வெளியாகி இருப்பது இங்கே கவனிக்கக்கூடியது. ஊழல் பேர் வழிகள் இவ்வாறு கைது செய்யப்பட வேண்டும்,
முன்பு ஊழல்களுக்கு காரணமான அத்தனை பேரும் பொறுப்பு கூறல் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்மானமாக அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வழங்கி இருக்கின்ற தீர்மானமாக இருக்கிறது. 43% தான் இந்த தீர்மானத்தை வழங்கினாலும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்காத பல பேர் கூட ஊழலுக்கு எதிரானவர்கள் எந்த மக்களுக்கு தான் தாங்கள் சுரண்டப்படுவது இங்கே பிடிக்கும். இந்த வேளையிலே அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டதாக குறிப்பிடப்படுகின்ற 23 விதிகள் அடங்கிய சில விடயங்கள் சமூக வலைத்தளத்திலே வெளியாகி இருக்கின்றன. இது அவரது மேடை உரைகளிலிருந்து பெறப்பட்ட விடயங்களே தவிர அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு வழங்கப்பட்ட கட்டளைகளோ இல்லாவிட்டால் பிறப்பிக்கப்பட்ட புதிய விதிகளோ கிடையாது என்பதை இங்கே தெளிவுபடுத்த வேண்டும். காரணம், ஒருவரை நாங்கள் பாராட்டும் போது எக்கச்சக்கமாக பாராட்டுவோம். தூக்கி எறியும் போது குப்பை கூடை வரை தூக்கி எறிந்து அதற்கு பிறகு கடலிலும் தூக்கி கலப்பது வரை நாங்கள் கவனமாக இருப்போம். இந்த விடயத்தில் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க யார்? அவர் ஒரு புண்ணியாத்மா, அவரை விட மிகச்சிறந்த அரசியல்வாதி கிடையாது, 100% அப்பழுக்கற்றவர் என்ற அடிப்படையில் பல்வேறு புகழுரைகள் இப்பொழுது பரப்பப்பட்டுக் கொண்டு வருகின்றன. சில உண்மையானவை, சில உண்மைக்கு மாறானவை. இந்த இடத்துல உண்மைகளை நாங்கள் சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் எடுத்து வருகின்ற சில நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை. அதே வேளையில் சில வேளைகள் நாங்கள் அதிகமாக பாராட்டுகிறோம் என்று உண்மைக்கு புறமான விடயங்களையும் சொல்லி வருகிறோம். அதை தெளிவுபடுத்துகிறேன் பிற்பகுதியில். அனுரகுமார் திசாநாயக்க எடுத்த இன்னும் ஒரு உண்மையான முக்கியமான நடவடிக்கை, முன்னாள் அமைச்சர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர் பயன்படுத்திய அத்தனை வாகனங்களும் சொகுசு வாகனங்களும் இந்த நாள் திருப்பி அளிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தார். ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து சேர்ந்த சொகுசு வாகனங்களை பார்த்தால் எல்லோருக்கும் தலை சுற்றிவிடும். இத்தனை வாகனங்களை வைத்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. காலி மூத்தடலில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் அத்தனையும் மக்களது வரிப்பணத்திலே வாங்கப்பட்டவை. அதுபோல அவர்களுக்கு பெர்மிட், தீர்வையில்லா வரி மூலமாக பெறப்பட்டவை. மக்களது வரிப்பணத்திலே தான் அவர்களுக்கான எரிபொருள் பெற்றுக் கொள்ளப்பட்டது. மக்கள் எரிபொருளுக்காக வரிசையில் நின்ற வேளையிலும் கூட இந்த வாகனங்கள் தொடர்ந்து பயணித்திருந்தன வீதிகளால் என்பதை நாங்கள் பார்த்திருப்போம். ஒரு வாகனம் பயணிக்கும் போது முன்னுக்கும் பின்னுக்கும் எத்தனை காவல் வாகனங்கள் தொடர் அணியாக பயணித்திருந்தன, எத்தனை மனத்தியாலங்கள் எங்களது மனத்தியாலங்கள் வீணாகி இருக்கும். அதையெல்லாம் மக்கள் இப்பொழுது யோசித்து பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆடம்பரம் இல்லாத ஒரு அரசாங்கமாக தன்னுடைய அரசாங்கம் அமையும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு வாகனம் மட்டுமே வழங்கப்படும். அதுபோல அமைச்சின் செயலாளர்களுக்கும் உத்தியோகபூர்வமான அதிகாரிகளுக்கு மட்டும் தேவைக்கேற்ப வாகனங்கள் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான ஒன்று. இந்த நாளில் தன்னுடைய அமைச்சரவை அறிவித்தார். இந்த அமைச்சரவையை பார்க்கும்போது 3 பேர் கொண்ட அமைச்சரவை. இதை வைத்துத்தானா நீங்கள் 107 பேர் கொண்ட ஜம்பு அமைச்சரவை அமைத்திருந்தீர்கள்? அதாவது 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச. இப்படியான பெரிய அமைச்சரவை எல்லாம் வைத்துக் கொண்டு நீங்கள் அவர்களுக்கான சலுகைகள், தனியே கையெழுத்திட மட்டும், குறிப்பாக அந்த அமைச்சை பற்றி அடிப்படை அறிவே இல்லாத பல பேர் கூட அமைச்சர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சில துறைகளுக்கு பொருத்தமே இல்லாதவர்கள், அந்த துறையை பற்றி எதுவுமே அறிந்திராதவர்கள் கூட அமைச்சர்களாக இருந்திருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது பட்டதாரிகள், படிப்பறிவு கொண்டவர்கள், உலக அறிவு கொண்டவர்கள், இந்த அமைச்சர்களுக்கு உதவியாக இருக்கின்ற ஆலோசகர்கள், செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், அதுபோல அதிகாரிகள், அவர்களுக்குத்தான் உண்மையில் அந்த அமைச்சுக்களை கொண்டு செல்ல முக்கியமானதாக தெரியும். எனவே 15 அமைச்சின் செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டு 3 அமைச்சர்கள் மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் புதிய அமைச்சரவை நியமனத்தின் மூலமாக அனுரகுமார் திசாநாயக்க வேண்டாம். அதுக்கு முதல் பல்கலைக்கழகத்தில் இருந்து கல்வியாளராக இருந்து அரசியலுக்கு வந்து 2020ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலமான அரசியலாக வந்த கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமராக நியமிக்கப்பட்டார். இலங்கையின் சுதந்திர இலங்கையின் 16வது பிரதமர், அதுபோல இலங்கையின் 3வது பெண் பிரதமர். 1998ஆம் ஆண்டு அப்போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சியிலே அவரது தாயாரான ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க பிரதமராக இருந்ததற்கு பிறகு 26 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் இலங்கையின் பிரதமராக பொறுப்பெடுத்திருக்கிறார். ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු අග්‍රාමාත්‍යවරිය වශයෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රණයේ ගරු හරිනි අමරසූරිය මැතිනිය ගරු ජනාධිපතිතුමා ඉදිරියේ දැන් දියුරුම් දෙනවා ඇති. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹர்னி அமரசூரிய அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி அவர்களின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். හරිනි අමරසූරිය වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අග්‍රාමාත්‍ය ධුරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. හරිනි අමරසූරිය වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ
ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශය කොට ප්‍රතිඥා දෙමි. கல்வித்துறையில் சிறந்து விளங்குகின்ற ஹர்னி அமரசூரியவுக்கு பல்வேறு அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானது. கலாநிதி ஹர்னி அமரசூரிய 1970 பிறந்த இலங்கையின் முனைவர் பட்டம் பெற்றுக்கொண்டு ஒருவர். எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியல் முனைவர் பட்டம் பெற்றுக்கொண்ட இரண்டாவது இலங்கை பெண். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக ஆய்வுகள் துறையில் மூத்த விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருந்தார். 2019 தேசிய மக்கள் சக்தியில் சேர்ந்து கொண்டவர். 2020 அப்போது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கான நியமனம் கிடைத்தது. 2019 அப்போது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அருண்குமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவாக மேடை பிரசாரங்களை மேற்கொண்டிருந்தார். முன்னைய 2 இலங்கை பெண் பிரதமர்களும் தங்களது குடும்பத்தின் வாயிலாக, கணவரின் வாயிலாக இல்லாவிட்டால் தந்தையின் வாயிலாக பிரதமரானவர்கள். எனவே எந்தவிதமான அரசியல் தொடர்புமற்ற குடும்பம் ஒன்றிலிருந்து வந்து பிரதமராக இந்த முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். அவரோடு சேர்த்து தேசிய மக்கள் சக்தி அதுபோல ஜனதா விமுக்தி பெருமுன் ஆகியவற்றில் நீண்டகால அனுபவம் கொண்ட விஜித ஹேரத்தும் அமைச்சராக நியமனம் பெற்றிருக்கிறார். We don't have experience in making the country bankrupt for sure, but we have experience. We will gain experience in building the country. Will be the next plans from now on? Very difficult moment of time. We get to work. We've come with a mandate. We have a social contract which we have to implement, and we're going to implement that. So from tomorrow we get to work. The critics said about the experience of the next government. What do you have to say for that? தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் இப்போது அருண்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியான காரணத்தால் லக்ஷ்மன் நிபுணராட்சி புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் அவருக்கு அமைச்சு பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த அமைச்சு பொறுப்புகளை பதவியேற்கின்ற நிகழ்வின் போது இன்றைய நாளில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராட்சி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுனில் ஹந்துனெத்தி, பிமல் ரத்நாயக்க, டாக்டர் நலிந்த ஜெயதீச, வசந்த சமரசிங்க, அதுபோல ஜனாதிபதியின் புதிய செயலாளராக நேற்றைய நாளில் நியமிக்கப்பட்ட டாக்டர் நந்திக செனத் குமநாயக்க மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளர் ஆகியோரும் இன்றைய நாளில் கலந்து கொண்டிருந்தார்கள். மிக அமைதியான முறையில் மிகச் சுருக்கமாக இடம்பெற்ற இந்த பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தன்னுடைய பொறுப்பிலே பாதுகாப்பு, நிதி, பொருளாதார அபிவிருத்தி, கொள்கை நடைமுறைப்படுத்தல், திட்டமிடல், சுற்றுலா, வலுசக்தி, விவசாயம், நீர்ப்பாசனம், மீன்பிடித்துறை ஆகிய அமைச்சுக்களை கைவசப்படுத்திக் கொண்டார். இந்த வேளையில் பிரதமராக பொறுப்படுத்திக் கொண்ட கலாநிதி ஹர்னி அமரசூரியவுக்கு நீதி, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி, அதுபோல தொழில் அமைச்சு, இது மட்டுமில்லாமல் கல்வி, விஞ்ஞான, தொழில்நுட்ப அமைச்சுகள், மகளிர் சிறுவர் விவகார மற்றும் இளைஞர் விவகார, விளையாட்டுத்துறை அமைச்சு, இதுபோல வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு, அதுபோல கூட்டுறவு அபிவிருத்தி மற்றும் கைத்தொழில், இது தவிர தொழில் முனைவர் அபிவிருத்தி ஆகிய அமைச்சுகளும் அவரது பொறுப்பாக வழங்கப்படும். சுகாதார அமைச்சும் ஹர்னி அமரசூரியவுக்கு வழங்கப்பட்டுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்துக்கு வெடி விவகார, பொது பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, பௌத்த விவகார அமைச்சுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. ஊடக, சமூக பாதுகாப்பு, சிவில் விமான போக்குவரத்து, ஊடகத்துறை, போக்குவரத்து அமைச்சுகளும் விஜித ஹேரத்துக்கு வழங்கப்பட்டிருப்பது முக்கியமாக. இன்றைய நாளில் வெடி விவகார அமைச்சராக பொறுப்படுத்த உடனேயே சவுதி அரேபியாவின் தேசிய நிகழ்விலே அவர் சவுதி அரேபிய தூதரகத்திலே கலந்து கொண்டிருந்தார். இந்த அமைச்சுக்களை கொண்டு நடத்த 15 அமைச்சின் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுகிறார்கள். இதில் மூவினத்தவரும் உள்ளடங்கி இருப்பது முக்கியமானது. கே மகேசன் தான் முன்பு வகித்த அதே அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட அதே வேளையில் நைமுதீனுக்கும் இன்றைய நாளில் பதவி வழங்கப்பட்டது முக்கியமானது. பிரதமரின் செயலாளராக பிரதீப் சபுதந்தரி நியமிக்கப்பட்டிருந்தார். மஹிந்த சிறிவர்தன நிதி, பொருளாதார அபிவிருத்தி, கொள்கை அமுலாக்கல், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரும் கடந்த ஜனாதிபதியின் கீழும் கடமையாற்றிய ஒருவர். கடந்த அமைச்சின் கீழும் அவர் அமைச்சின் செயலாளராக இருந்த ஒருவர். அதுபோல வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக அருண் விஜயவர்தன மீண்டும் தொடர்ந்து நீடிக்கிறார் தன்னுடைய பதவியிலே. நீதி, பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளராக பிரதீப் யசரத்ன நியமிக்கப்பட்டுகிறார். MDJ பெர்னாண்டோ அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டுகிறார். அதுபோல போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக KDS ருவான் சந்திர நியமிக்கப்பட்டுகிறார். அதே வேளையில் கடந்த காலத்திலும் அமைச்சின் செயலாளராக சிறப்பாக செயலாற்றிய கே மகேசன் மீண்டும் பெண்கள், சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரங்கள், அதுபோல வெளிநாட்டுத்துறை ஆகியவற்றின் அமைச்சின் செயலாளராக தொடர்ந்து கடமையாற்ற உள்ளார். நைமுதீன் வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி, கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அமைச்சின் செயலாளர்களின் முழுமையான பட்டியல் AR நியூஸ் Facebook பக்கத்திலே பதிவிடப்பட்டுள்ளது. எனவே இந்த அமைச்சின் செயலாளர்கள் மூலமாக வினைத்திறனான அரசாங்கம் ஒன்றை கொண்டு செல்லலாம்,
3 அமைச்சர்களாக இருந்தால் கூட அவர்கள் சரியான நேரம் ஒதுக்கி இதை சரியான முறையில் செயல்படுத்தலாம் என்பதுதான் இப்போது அனுரகுமார் திசாநாயக்க எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான தீர்மானங்களில் ஒன்று. உடனடியாகவே அதிரடியாக காலி மூத்தடலில் முன்னைய அமைச்சர்கள் அரசாங்க அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டன. இதற்கிடையில் விமான நிலையத்தில் இன்றைய நாள் சுற்றி வளைப்பு தேடுதல் ஒன்று இடம்பெறுவதாக ஆரம்பத்திலே செய்திகள் வெளியாக இருந்தன. அதுவும் தவறான விடயம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி ஒரு தேடுதல் நடவடிக்கை இன்றைய நாளில் மேற்கொள்ளப்படவில்லை. இதேவேளையிலே துரித கதியில் இயங்கி வருகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய நாளில் நாடாளுமன்ற கலைப்புக்கான கையெழுத்தை விசேட வர்த்தமானியில் இட்ட பிறகு இன்றைய நாளில் அவசர சந்திப்பொன்றை நடத்தியிருக்கின்றார். இந்த சந்திப்பிலே அவர் இன்று இரவு வேளையில் மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரை சந்தித்திருப்பதாகவும் இதன் போது நாட்டின் தற்போதைய நிதி நிலவரம், இப்போது எதிர்நோக்குகின்ற பொருளாதார நிலைமைகள் மற்றும் பொருளாதார நிலைமையை சரியான கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய இனி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறார். இன்று காலையிலே சர்வதேச நாணய நிதியம் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருந்தது. புதிய ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கவோடு தாங்கள் சேர்ந்து பணியாற்ற விரும்பி இருப்பதாகவும் அவரோடு சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த பணிகளை தாங்கள் முன்னெடுக்க இருப்பதாகவும் இதுபோல புதிய விடயங்கள் பற்றிய ஆலோசனைகள் அவரோடு சேர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தது முக்கியமான ஒன்று. குறிப்பாக ஆட்சி மாறினால் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகள் கிட்டாது என்று பல்வேறு விடயங்கள் முன்பு பிரசார மேடைகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனால் முன்வைக்கப்பட்ட அந்த விடயத்தை குறிப்பிட்டு இது தவறானது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மேடைகளில் குறிப்பிட்டு காட்டிய விதத்தை பற்றியும் நான் ஞாபகப்படுத்துகிறது. இப்போது இலங்கை புதிய ஜனாதிபதியோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருப்பது மிக முக்கியமான வரவேற்கக்கூடிய விடயங்களில் ஒன்று. 2022ஆம் ஆண்டு இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்ட பிறகு இலங்கையை மீட்சி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதில் மிகவும் கடுமையான போராட்டம் மூலமாக கிடைத்த பலாபலங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக இலங்கை ஜனாதிபதியோடும் அவரது குழுவினரோடும் தாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு ஆர்வமாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே பல பேர் விமர்சித்திருந்தபடி அவர் இடதுசாரி கொள்கை உடையவர், வெளிநாட்டு தலையீடுகள் அதுபோல சர்வதேச நாணய நிதியம் போன்ற அமைப்புகளின் தலையீடுகள் இலங்கையில் வருவதை விரும்ப மாட்டார், இதனால் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டு வந்த வேளையிலும் கூட அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், ஒப்பந்தம் ரத்து செய்யப்படாது, ஆனால் ஆரோக்கியமான விதத்தில் இலங்கையை பாதிக்காத வகையில் மீளாய்வு செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது அதைத்தான் அவர் கொண்டு செல்ல இருப்பதாக இங்கே தெரிகிறது. இன்று பல்வேறு அமைச்சு பொறுப்புகளை தன்வசப்படுத்திக் கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இன்றைய நாளில் அவர் முன்னிலையாக முடியவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய சட்டத்தரணி முன்னிலையாக இருந்தார். வருகின்ற நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போது விஜித ஹேரத் முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது என்ன வழக்கு என்று சொன்னால், அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவரான சந்திரவன்ச பத்ராஜ் என்பவருக்கு எதிராக லஞ்ச வழக்கின் முக்கிய சாட்சியாளராகவும் முறைப்பாட்டாளராகவும் விஜித ஹேரத் இருக்கிறார். இந்த விடயம் தான் இன்றைய நாளில் விசாரணைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் இவர் அழைக்கப்பட்டிருந்தார். இவர் சார்பாக இன்றைய நாளில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி விஜித ஹேரத் இன்றைய நாளில் அமைச்சு பொறுப்புகளை எடுக்க இருப்பதன் காரணமாக, பதவி பிரமாணம் செய்து கொள்வதன் காரணமாக அவருக்கு சாட்சி அளிக்க வேறொரு தேதியை வழங்குமாறு கோரியிருந்தார்கள். இதையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான விஜித ஹேரத் வருகின்ற நவம்பர் 29ஆம் தேதி இந்த அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவருக்கு எதிராக சாட்சியை வழங்க அழைக்கப்படுகிறார். இந்த வழக்கின் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருப்பது, அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சட்ட விதிகளுக்கு புறம்பான வகையில் தனியார் நிறுவனங்கள் பலவற்றுக்கு டெண்டர் அனுமதிகளை வழங்கியிருந்ததாகவும் இதன் மூலமாக கோடிக்கணக்கான நஷ்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியிருந்ததாகவும் குறிப்பிட்டு இவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் என்பது முக்கியமான ஒன்று. இந்த இடத்திலேதான் இன்றைய நாளில் புதிதாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட ஹர்னி அமரசூரியவுக்கு வாழ்த்துக்களை சொல்கின்றார் சஜித் பிரேமதாச. அதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற மகா அமைப்பின் பிரதமர் வேட்பாளராக தானே போட்டியிடப் போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். நேற்றைய நாளில் ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகிக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஒரு புதிய அஸ்திரம் ஒன்றை வீசி பார்த்திருந்தார். வருகின்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி ஒன்றை உருவாக்குகின்ற ஒரு முனைப்பு. இந்த முனைப்பின் மறைமுகமான பொருள் தான் தலைவராக போட்டியிடக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி போன்ற அமைப்பு ஒன்றை உருவாக்குவது. இது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்தபடி. ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளியாகி இருந்தன. முக்கியமாக இன்று காலையில் தாசிரி ஜெயசேகர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய ஆதரவாளர்களோடு இம்முறை ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த ஒருவர், அவர் ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற மெகா கூட்டணியில் தலைவராக பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாச இருந்தால் மட்டுமே ரணில் விக்ரமசிங்கோடு சேர்வது பற்றி ஆலோசிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்று ஐக்கிய மக்கள் சக்தி அதையெல்லாம் புறந்தள்ளி இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது, அவ்வாறு தாங்கள் பேசவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். இதை அடுத்து இந்த பகல் வேளையில் ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன் இந்த தகவலை கொண்டு வந்திருந்தார். ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ரணில் விக்ரமசிங்க இனிமேலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார்.
அதுபோல இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக தேசிய பட்டியல் உறுப்பினராகவும் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டார் என்று. எனவே இதன் மூலமாக அவர் கௌரவமாக அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்ற தகவலைத்தான் நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பல்வேறு அஸ்திரங்களையும் முயற்சி செய்து பார்த்து இம்முறை ஜனாதிபதியாக வருவதற்கான முயற்சியிலும் தோற்று போன ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக ஏதோ ஒரு பதவியை எடுத்துக்கொள்வதற்கான முனைப்பை காட்டியிருந்த போதிலும் கூட ஐக்கிய தேசிய கட்சியை சேர்த்துக் கொள்கின்ற எண்ணத்திலே இந்த ஐக்கிய மக்கள் சக்தி இல்லை என்ற காரணத்தால் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த 2 வருடங்களில் அவர் ஜனாதிபதியாக நாட்டு மக்களுக்கு செய்த சேவைகள் நிச்சயமாக சில கட்டாயமாக மதிப்போடு நோக்கப்படக்கூடியவை. ஆனால் மக்களுக்கான தீர்வை வழங்கவில்லை என்பதோடு இதைவிட இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்பதுதான் அவர் மீதான விமர்சனங்களுக்கான விடயங்களும் கூட. அதுபோல தண்டிக்கப்பட வேண்டிய ஊழல்வாதிகளாக நிரூபிக்கப்பட்ட பல பேர் மீது அவர் நடவடிக்கை எடுக்காத முக்கியமானது. ஆனால் இந்த விடயத்திலே இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஊழல்வாதிகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர்கள் தங்களது கட்சியில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று அறிவித்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேர்தல் வருகிறதே, அதுவேளை தேசிய மக்கள் சக்திக்கு நாமல் ராஜபக்ச தங்களுடைய ஆதரவு இருக்கும் எங்கே என்று சொன்னால், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதும், அதுபோல தேர்தல் சட்டங்களை புதுப்பிப்பு நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டார். அதுபோல தேர்தல் நடத்துகின்ற விதிமுறைகளை மாற்றியமைப்பதாக இருந்தால் தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று நாமல் ராஜபக்ச இந்த நாளில் குறிப்பிடுகின்றார். 94ஆம் ஆண்டு முதல் இதுவரை வந்த அனைத்து ஜனாதிபதிகளும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாக கூறிய போதிலும் எவரும் அதை செய்யவில்லை. தன்னுடைய தந்தையார், தன்னுடைய சித்தப்பா உட்பட அவர்களையும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். எனவே அவ்வாறு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாக இருந்தால் தாங்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது அனுரகுமார் திசாநாயக்க இப்போது இலங்கையில் பேசப்படுகின்ற புதிய நாயகன், உலகம் முழுவதும் நோக்கப்படுகின்ற ஒருவர். பிரான்ஸ் ஜனாதிபதி இவருக்கு தமிழிலே வாழ்த்து சொல்லுகிறார். இலங்கை மக்கள் முழு பேரும் இவருக்கு வாக்களிக்காதோரும் இப்பொழுது இவர் ஒரு நாயகராக பார்க்கின்றார்கள். இப்போதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறை தேடி பார்க்கின்றார்கள். ரோஹண விஜயவீர சொன்ன அந்த விடயத்தை இப்பொழுது பல பேர் நோக்கி அந்த வழியாக வந்த ஒரு போராளியின் வெற்றி இப்பொழுது எங்களால் கொண்டாடப்படக்கூடியது என்றெல்லாம் பலவாறாக இவரை பற்றி பாராட்ட ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பாராட்டுகளில் ஒரு உண்மை இருக்கிறது. நிச்சயமாக ஒருவர் போராடி தன்னுடைய கொள்கை வழியாக நின்று அதே கட்சியிலே நின்று வெற்றி கட்டியிருக்கிறார். இவரது உரைகள் உணர்ச்சி வசப்படக்கூடிய உரைகள். அதுபோல முன்பு இருந்த ஜேவிபியின் பல்வேறு கொள்கைகளை மாறுபட செய்து இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை ஒன்றை கொண்டு வந்து ஒரு மாற்றத்தோடு ஜேவிபியாக இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியாக இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ரோஹண விஜயவீர ஆற்றிய ஒரு மிக முக்கியமான உரை, அவருடைய இறுதி வாசகங்களாக சொல்லப்படுகின்ற, நான் இல்லை என்றாலும் இந்த தேசத்தில் மக்களுக்கு அரசியல் என்றாலே கசப்பாக இருக்கும் ஒரு தருணத்தில் எனது ஜேவிபி சகோதரர் ஒருவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார், அவர் பிறப்பில் செல்வந்தராகவோ பணக்காரராகவோ இருக்க மாட்டார் என்று சொல்லி அவர் குறிப்பிட்ட விடயத்தை இப்போது தோழர் அனுரகுமார் திசாநாயக்க என்று குறிப்பிட்டு பல பேரும் பாராட்டு மழை பொழிகின்றார்கள். இதில் ஒரு சில உண்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த போராடி ஒருவர் பதவிக்கு வந்திருக்கிறார். இதே போல ஒரே கொள்கை அதே வழியில் நின்று தலைவர் இறந்தாலும் அந்த கொள்கையை கொண்டு செல்லக்கூடிய எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லப்படுகிற விடயங்கள் உண்மையில் சில இடங்களில் உசுப்பேற்றுவதாக நான் நினைக்கிறேன். இது தமிழருக்கு எந்த விதத்தில் பொருந்தும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. காரணம், நாங்கள் வாழுகின்ற தேசம் அப்படியானது. ரோஹண விஜயவீர, அதுக்கு பிறகு வந்த விமல் வீரவன்ச, சோமவன்ச அமரசிங்க, இப்போது அனுரகுமார் திசாநாயக்க ஆகிய அத்தனை பேரும் பெரும்பான்மை சிங்களவர். சிங்களமும் பௌத்தமும் அவர்களுக்கிடையில் ஒன்றுபட்ட விடயங்களாக, புதுமைத்தனமான விடயங்களாக அமைந்திருக்கின்றன. எங்கள் போராட்டம் இதுவரை அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த போராட்ட வழியிலிருந்து ஜனநாயக வழியில் மாறியவர்களை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஜேவிபியினர் மீது அவர்கள் இறுதியாக நடத்திய 89ஆம் ஆண்டு போராட்டத்தை வைத்து அவர்கள் அழிக்கப்பட்ட பிறகு எஞ்சி நின்ற ஒரு சிலர் தங்களுடைய ஆயுத போராட்டத்தை முற்றுமுழுதாக விட்டுவிட்டு தங்களுடைய சோசியலிச கம்யூனிச இடதுசாரி கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு இப்பொழுது அவர்கள் ஓரளவுக்கு ஜனநாயக வழியிலே திரும்பி திறந்த பொருளாதாரம் போன்ற விடயங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற நடைமுறைக்கு வந்த பிறகுதான் அவர்கள் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், ஊடகங்களாலும் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வழியை அவர்கள் மாற்றவில்லை என்று இங்கே யாரும் சொல்ல முடியாது. வழியை மாற்றி இருக்கின்றார்கள். முன்பு இருந்த மார்க்சிஸ்ட் இடதுசாரி கொள்கையானது கொஞ்சமாவது இங்கே மாறுபட்டிருக்கிற காரணத்தால் தான் அவர்கள் மக்கள் மனதில் இங்கே இடம் பிடிக்க முடிந்தது. அதே வேளையிலே மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஒரு தேவைப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான 2 அல்லது 3 கட்சிகள் மட்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இதுவரை மக்களுக்கு இது நடக்கவில்லை. ஊழல் பெருச்சாளிகளாக அவர்கள் கொழுத்து போயிருந்தார்கள். அவர்களை மாற்றுவதற்கு வேறொருவரைக்கு கொடுத்து பார்க்க வேண்டும், வேறொருவரை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அவர்களில் ஓரளவு சுத்தமான கரமாக தெரிந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த பதவியை வழங்கியிருக்கிறார். இவர் ஊழல் என்ற அடிப்படையில் மிகச் சுத்தமானவர். பல்வேறு ஊழல்களை வெளியே கொண்டு வந்த பெரும் பொறுப்பு இவரிடம் இருக்கு. ஆனால் ஜேவிபி ஆனது நீண்ட காலமாக இனவாதத்தில் ஊறிப்போயிருந்தது என்பதும், அதுபோல எந்த இராணுவம், எந்த முப்படையினர் இவர்களை தேடி தேடி அடித்தார்களோ அவர்களுக்கு ஆட்சி ஏற்பதில் இவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஈடுபட்டிருந்தார்கள் என்பதோடு
தமிழர்களுக்கு வரவிருந்த பல்வேறு விடயங்களை தடுத்ததிலும் ஜேவிபியின் பங்கு இருந்தது. இந்தியாவின் தலையீட்டை எதிர்த்தார்கள், சர்வதேச தலையீட்டை எதிர்த்தார்கள், இந்த சர்வதேச நீதிமன்ற விசாரணைகளை எதிர்த்தார்கள். போர்க்குற்றவாளிகளாக காணப்பட்ட ராணுவ வீரர்களையும் அந்த போர்க்குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை சர்வதேசம் தண்டிப்பதையும் அவர்கள் எதிர்த்திருந்தார். இந்த விடயங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டுதான் ஆகா ஓஹோ என்று புகழுகின்ற விடயங்களை பற்றியும் பார்க்க வேண்டும். இதேவேளை அனுரகுமார் திசாநாயக்கவின் நிர்வாக நடவடிக்கைகள் கேள்விக்குறி, அவருக்கு அனுபவம் கிடையாது, 3 பேரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகளையும் நாங்கள் உண்மையில் புறந்தள்ளத்தான் வேண்டும். அனுபவம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது, பொறுப்பே கொடுக்கக்கூடாது என்று இருந்தால் எங்களில் பல பேருக்கு வேலையே கிடைத்திருக்காது. அரசியலிலும் அவ்வாறுதான். அனுபவம் வாய்ந்தவர்களாக இத்தனை காலம் அரசியலில் பழந்தந்து கொட்டை போட்டவர்கள் எங்களுக்கு என்ன தீர்வை கொடுத்தார்கள், நாட்டுக்கு என்ன அபிவிருத்தியை செய்தார்கள்? எங்களுக்கு அந்த வரும்போது தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கு அவர்கள் பெரிதாக இதையும் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது புதிதாக வருவோருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தார் என்ன? இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது அறகலைய மீண்டும் ஒரு போராட்டம் மூலமாக இவர்களை அகற்றுவோம் என்று இளைஞர்கள் துணிச்சலாக இருக்கிறார். எனவே அனுரகுமார் திசாநாயக்கவை விமர்சன ரீதியாக நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். ஒரே அடியாக இவர்தான் நாட்டுக்கு விமோசனம் கொடுக்க வந்தவர், இப்படி எனும் போது தீர்வு வரும், 24 மணித்தியாலங்களுக்குள் நாட்டில் முற்றுமுழுதாக மாற்றுவார் என்றால் நாங்கள் யோசிக்க முடியாது. அதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதே வேளையில் அவருக்கு நெருக்குவாரங்கள் பல இருக்கு. எப்படியும் கோட்டாபய ராஜபக்ச ஒரு நிர்வாகியாக வந்த ஒருவருக்கு அவரது சொந்த சகோதரர்கள், அவரை சுற்றி இருந்தவர்கள், கோட்டாபய ராஜபக்ச மீது நேரடியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் இருந்திருக்கலாம், அதுபோல் அவரது அடாவடிகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கவில்லை. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் வலியிருந்த பல பேரை அவர் தன்னை சுற்றவர வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் தான் அவர் இறுதியாக பதவியை இழந்து ஓட வேண்டியிருந்தது. ஆனால் மனிதர் பாவம், கடைசியாக ஸ்கேப் கோட் என்று சொல்லப்படுகிற பரிகாடு ஆக்கப்பட்டிருந்தார். அவரை விட மோசமான ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் தப்பித்துக் கொண்டார்கள், ரணில் விக்ரமசிங்கோடு ஒட்டிக் கொண்டார்கள். ஜேவிபியில் அப்படியான விடயங்கள் நடக்காது என்ற நம்பிக்கை தருவதாக அவர்களது கடந்த கால நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. வெளிப்படைத்தன்மையும் இறுக்கமான கட்டுக்கோப்பும் கொண்ட ஒரு கட்சி. அனுரகுமார் திசாநாயக்க அதை உறுதிப்படுத்துவார். ஆனால் இந்த பௌத்த பேரினவாதமும் பின்னால் இருந்து நெருக்குவாரம் செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் திட்டமிட்ட சில விடயங்களும் ஜேவிபிக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும், இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்திக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் கூட பல்வேறு விடயங்களை அழுத்தமாக இங்கே கொண்டு வரக்கூடியது. எனவே நாங்கள் இந்த யதார்த்தமான அரசியலை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஊழலுக்கு எதிராகத்தான் மக்கள் கூடுதலாக குரல் கொடுத்து இவரை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் 43% தான் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவு கிடைத்த வாக்கு. 57% அவர் வேண்டாம் என்று வேறு யாருக்கும் வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 57% வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவரோடு சேர்ந்து கொள்ள போகின்றார்கள். இவர்கள் ஒன்றாக சேர்ந்து அனுரகுமார் திசாநாயக்கவையும் அவரது தரப்பினரையும் தோல்வியடைய செய்ய பார்ப்பார்கள். அவர்களை பலவீனம் அடைய செய்ய பார்ப்பார்கள். நாடாளுமன்ற அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள பார்ப்பார்கள். இதன் மூலமாகத்தான் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இன்னும் பெரும் சவால் இருக்க போவது மறுபக்கம். எனவே அதற்கிடையில் வருகின்ற இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை வேட்பு மனுக்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்படுகின்ற அந்த காலகட்டத்துக்கு முன்னதாக மக்கள் மனதில் நம்பிக்கை கொண்டு வருவதாக, நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தேர்தல் வருவதற்கிடையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களை கவரக்கூடியதாக தன்னுடைய திட்டங்களை அனுரகுமார் திசாநாயக்க கொண்டு வருவதும் அதற்கேற்ற செயல்முறைகளை கொண்டு செல்வதும் தான் கொடுத்த வாக்குறுதிகளில் உறுதியாக இருப்பதும் மிக முக்கியமானது. அதற்கு பிரம்மாண்டமான கைதுகள், அதுபோல உடனடி நடவடிக்கைகள், வரி குறைப்பு, விலை குறைப்பு போன்ற பல்வேறு சவால்களை அவர் தாண்ட வேண்டியிருக்கும். ஒன்று, நாடாளுமன்றத்தை கலைத்தது அவருக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும், தன்னால் சீரான நிர்வாகம் ஒன்றை கொண்டு செல்ல முடியும் என்று. ஆனால் வெளியே பல்வேறு எதிர்ப்புகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொண்டு வர வெளியே உள்ள மலைவிடங்கிகள் செய்ய காத்துக் கொண்டிருப்பார். அந்த சவால்களை தாண்டி எவ்வாறு வெல்ல போகிறார் அனுரகுமார் திசாநாயக்க என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் பார்ப்போம். இதன் மூலமாக நான் ஒன்றும் நம்பிக்கை இனத்தை இங்கே ஏற்படுத்தவில்லை. இருக்க போன்ற யதார்த்தமான இடையூறுகள் போன்றவற்றை, அனுரகுமார் திசாநாயக்க சந்திக்க போன்ற விடயங்கள் போன்றவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டேன். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு என்னை விட, எங்களை விட இது பற்றி அதிகமாக தெரிந்திருக்கும். நிச்சயமாக அவரும் நீண்டகால அரசியலில் இருந்து வந்த ஒருவர், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஏதோ ஒரு விதத்தில் அரசியலில் சம்பந்தப்பட்ட ஒருவர். எனவே அவர் தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து, தனக்கு இருக்கின்ற அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்களோடு சேர்ந்து எவ்வாறு இதை தாண்ட போகிறார் என்பதை நாங்களும் அரசியல் ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருப்போம். எனவே மீண்டும் தெளிவான விடயம், நாடாளுமன்றம் இப்பொழுது கரைக்கப்பட்டுகிறது. புதிய தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுகிறது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் கூறப்பட போகின்றன. இந்த செய்தி தொகுப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதை ஒரு உரையாடலாக கொண்டு செல்வோம். ஒவ்வொரு நாளும் செய்திகளோடு சேர்த்து இப்படியான விமர்சனங்கள் மற்றும் விடயதானங்கள் போன்ற விடயங்களை பற்றியும் பார்ப்போம்.